அத்தியாயம் 1. 1010ஆம் நாள் 3 வருடங்களாக ஃபைசல் கடல் தாண்டி வாழ்கிறான். துல்லியமாகச் சொன்னால் 1090 நாட்கள். ராஷா அந்த நாட்களை எல்லாம் விரல் நுனியில் எண்ணி வைத்திருந்தாள். ஒவ்வொரு நாளும் ஒரு கல்லை எடுத்து நினைவுகளின் கூடையில் போடுவது போல அவள் பாதுகாத்தாள். இருப்பினும் இன்று 1010ஆம் நாளில் அவளுடைய கால் தடுமாறியது. தலை சுற்றுவது போல உணர்ந்தாள். சமையலறையில் அரைத்து வைத்த மசாலாவின் மனம் குமட்டலாக தொண்டையில் ஏறியது. அவள் வாயை மூடி கழிவறை நோக்கி ஓடினாள். வெளியே உம்மாச்சி ஃபாத்திமா பேரனுக்காக முற்றத்தில் விளையாட்டு வீடு கட்டுவதில் மும்முரமாக இருந்தாள். ராஷாவின் ஓட்டம் அவர்கள் கண்களில் படவில்லை. நீண்ட நேரம் வாந்தி எடுத்து சோர்ந்து சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தபோது அவளுக்கு தன்னை பற்றி வெறுப்பு தோன்றியது. உடலை பற்றி நினைக்கும்போது அவளுக்கு பயம் தோன்றி நாட்களாகியிருந்தது. வழக்கத்தை மீறிய களைப்பு, உணவின் மீதான வெறுப்பு, பின்னர் சில குறிப்பிட்ட வாசனைகளை தாங்க முடியாத நிலை. அவள் உள்ளத்தில் பயத்தின் விதை முளைத்திருந்தது. அது உண்மையாகிவிடக்கூடாது என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அவள் வேண்டினாள். ஆனால் உடல் அதன் அறிகுறிகளை மேலும் தெளிவாக்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு வெள்ளிக்கிழமை. ஜும்மா தொழுகை முடிந்து மசூதியிலிருந்து வெளியேறிய ஆண்களின் ஆரவாரம் வெளியே கேட்டது. மதிய உணவு தயாரிப்புகளுக்கு இடையில் ஃபாத்திமாவின் கண்கள் பலமுறை ராஷாவை தேடின. அவளுடைய வெளிரிய முகமும் அவ்வப்போது நெற்றியில் தோன்றிய வியர்வை துளிகளும் அந்த உம்மாவின் கண்களில் பதிந்தன. என்ன மோளே, உனக்கு ஒரு உடல்நலக் குறைவு போல இருக்கே என்று அன்புடன் கேட்டார். ஒண்ணுமில்ல உம்மாச்சி, சின்னதா ஒரு தலைவலி என்று அவள் தவிர்த்தாள். ஆனால் உணவு பரிமாறப்பட்ட பாத்திரத்தின் முன் உட்கார்ந்தபோது அவளுக்கு மீண்டும் தலை சுற்றியது. கண்களில் இருட்டு கவியும் போல இருந்தது. அடுத்த நொடி ஃபாத்திமாவின் கூக்குரல் அவள் கேட்டது. உணர்வு திரும்பிய போது அவள் தன் படுக்கை அறையில் கட்டிலில் இருந்தாள். சுற்றிலும் அயலவர்கள் மற்றும் ஃபாத்திமா பதற்றத்துடன் நின்றனர். ஒண்ணுமில்ல, சின்னதா ஒரு களைப்பு என்று எழுந்திருக்க முயன்றபடி அவள் சொன்னாள். ஆனால் கூட்டத்தில் இருந்த முதியவர் நபி சும்மா அவளுடைய நாடியை பிடித்து பார்த்தார். பின்னர் ஃபாத்திமாவின் காதில் ஏதோ ரகசியமாகச் சொன்னார். அந்த நொடியில் ஃபாத்திமாவின் முகம் கல் போல உறைந்ததை ராஷா கண்டாள். அன்று மாலையே அவர்கள் அருகிலுள்ள டவுனில் உள்ள மருத்துவரிடம் சென்றனர். காத்திருப்பின் ஒவ்வொரு நிமிடமும் ராஷாவின் இதயம் படபடத்தது. இறுதியாக மருத்துவர் புன்னகையுடன் அந்த செய்தியை சொன்னார். பயப்பட ஒண்ணுமில்ல, சின்னதா ஒரு களைப்பு, இது சகஜம். ராஷா கர்ப்பிணி 3 மாதங்கள் கடந்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஃபாத்திமாவின் காதுகளில் இடிமுழக்கம் போல பதிந்தன. மகிழ்ச்சியால் பூரிக்க வேண்டிய அந்த உம்மாவின் முகத்தில் நம்ப முடியாத தன்மையும் அதிர்ச்சியும் நிழலாடியது. ராஷாவின் இதயம் நின்று போனது போல உணர்ந்தாள். மகிழ வேண்டுமா அழ வேண்டுமா என்று தெரியாத ஒரு நிலை. வீட்டிற்கு செல்லும் ஆட்டோ ரிக்ஷா பயணத்தில் யாரும் பேசவில்லை. மௌனத்திற்கு எடை கூடியது. வீட்டிற்கு வந்ததும் ஃபாத்திமா நேராக தங்கள் அறைக்கு சென்று கதவை மூடினார். ராஷா தனியாக இருந்தாள். வயிற்றில் ஒரு உயிரின் துடிப்பு இருந்தது. ஆனால் அந்த துடிப்பின் தாளம் வெளி உலகிற்கு அபஸ்வரமாக இருக்குமென்று அவளுக்கு தோன்றியது. ஃபைசல் வளைகுடாவிற்கு சென்று 3 வருடங்கள் ஆகிவிட்டன. பின்னர் எப்படி? அந்த கேள்வி ஒரு தீப்பந்தமாக அந்த வீட்டிற்குள் புகைந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. அடக்கி பேச்சுகளின் கிராமம். செய்தி காட்டு தீயின் வேகத்தில் பரவியது. மருத்துவரை பார்க்க சென்ற ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநரிடமிருந்தோ மருத்துவமனை ஊழியர்களிடமிருந்தோ அது வெளியே பரவியது. மறுநாள் காலை செய்தித்தாள் வாங்க சென்ற ஃபாத்திமாவின் கணவர் அபு ஹாஜி ஊர்க்காரர்களின் இரக்கம் நிறைந்த பார்வைகளை காணத் தொடங்கினார். சிலர் மறைந்தும் பதுங்கியும் பேசுவது அவரது கவனத்திற்கு வந்தது. கடவுளே, அபு ஹாஜியின் மகன் அல்லவா துபாயில் 3 வருடங்களாக போயிருக்கிறானே என்று டீக்கடையில் யாரோ கேட்டார்கள். ஆமாம், இது எப்படி நடந்தது என்று மற்றொருவர் ஆச்சரியப்பட்டார். மசூதியில் இருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் ராஷாவின் வீட்டை நோக்கி சுட்டிக்காட்டப்பட்ட விரல்கள் உயர்ந்தன. அடக்கப்பட்ட சிரிப்புகளும் குத்தல் வார்த்தைகளும் வளிமண்டலத்தில் நிரம்பின. ஒரு குடும்பத்தின் மரியாதை ஒரு நூல் பாலத்தில் நடக்கத் தொடங்கியது. ராஷாவின் உலகம் அவளுடைய அறைக்குள் சுருங்கியது. நெருங்கிய தோழிகள் கூட அவளை பார்க்க தயங்கினர். உறவினர்களின் தொலைபேசி அழைப்புகள் வரத் தொடங்கின. என்ன மோளே கேட்கிறது, ஏதாவது தவறு நடந்துவிட்டதா என்ற கேள்விகளில் அன்பை விட அவதூறின் தேன்கூடு மறைந்திருந்தது.
ஒவ்வொரு அழைப்பும் ஒரு அம்பு போல அவளுடைய இதயத்தில் பாய்ந்தது. உண்மையை சொல்ல அவளுடைய நாக்கு துடித்தது. ஆனால் ஃபைசலுக்கு கொடுத்த வாக்கு அவளை தடுத்தது. அந்த ரகசியம் வெளியே தெரிந்தால் அவளால் சிந்திக்கவும் முடியவில்லை. அவளுடைய சொந்த வீட்டிலிருந்து அப்பாவும் அம்மாவும் பார்க்க வந்தனர். அப்பாவின் முகம் கோபத்தால் இறுகியிருந்தது. அம்மாவின் கண்கள் அழுது கலங்கியிருந்தன. என்ன ராஷா இது? ஊர்க்காரர்களின் முகத்தை பார்க்க முடியாமல் ஆகிவிட்டது. உண்மையைச் சொல்லு, இதற்கு யார் பொறுப்பு என்று அப்பாவின் குரல் கடுமையாக இருந்தது. அவள் அழுதுவிட்டாள். அப்பா, நான் எந்த தவறும் செய்யவில்லை, நீங்கள் நம்புங்கள். என் ஃபைசலுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் கடல் தாண்டி இருக்கிறானே. நீ எங்களை அவமானப்படுத்தி விட்டாய். அந்த வார்த்தைகளை கேட்டு அவளுடைய அம்மா அவளை அணைத்து ஆறுதல் சொன்னார். அமைதியாக இரு, அவளிடம் மெதுவாக கேட்போம். ஆனால் அந்த அம்மாவின் கண்களிலும் சந்தேகத்தின் நிழல் விழுந்திருந்தது. அவள் முற்றிலும் தனிமையில் ஆழ்ந்தாள். வயிற்றில் வளரும் குழந்தை மட்டுமே அவளுக்கு துணையாக இருந்தது. இரவின் மௌனத்தில் அவள் வயிற்றில் கை வைத்து சொல்வாள், பயப்படாதே வாவே. உன் அப்பா வருவார், நம்மை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த வார்த்தைகள் அவளுடைய பயத்தை அமைதிப்படுத்த முடியவில்லை. ஏனெனில் ஃபைசல் எப்படி வருவார் என்று அவளுக்கு தெரியவில்லை. அத்தியாயம் 3. கடனும் ஒரு கண்ணீர் கூக்குரலும். நினைவுகள் ஒரு வெள்ளப்பெருக்கு போல ராஷாவின் மனதில் புகுந்தன. இன்று அவள் அனுபவிக்கும் வலியின் தொடக்கம் எங்கே இருந்தது? அவள் நினைவு கூர்ந்தாள். ஃபைசலுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஊரில் எல்லோரும் மதிக்கும் ஒரு தொழிலதிபராக வேண்டும். அந்த ஆசைதான் கல்ஃப் இவென்ட்ஸ் என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சி மேலாண்மை நிறுவனத்தை தொடங்க வைத்தது. ஊரில் ஒரு பிரமுகரின் மகளின் நிக்காகிற்கு முழு ஒப்பந்தமும் அவர்களுக்கு கிடைத்தது. அது ஒரு தொடக்கமாக இருக்கும் என்று ஃபைசலும் அவன் நண்பரும் கனவு கண்டனர். ஆனால் எல்லாம் கைவிட்டு போயிற்று. நிக்காஹ் நாளில் பந்தலில் வைத்த ஒலி அமைப்பு செயலிழந்தது. விருந்துக்கு பரிமாறப்பட்ட உணவில் ஏதோ பிழை ஏற்பட்டு பலருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. மொத்தத்தில் அவமானமும் நஷ்டமும். பிரமுகர் ₹1 கூட கொடுக்கவில்லை, மேலும் இழப்பீடு கோரினார். பந்தலுக்கும் உணவுக்கும் கொடுத்த பணம் முழுவதும் கடனாக இருந்தது. ஃபைசலின் தலையில் லட்சங்களின் பாரம் விழுந்தது. கடன் கொடுத்தவர்கள் வீட்டில் நுழைந்து வெளியேறத் தொடங்கினர். அவர்களின் மிரட்டல்களும் திட்டுகளும் அந்த வீட்டின் அமைதியை குலைத்தன. அந்த அவமானத்திலிருந்தும் கடனிலிருந்தும் மீளவே அவன் வளைகுடாவிற்கு விமானம் ஏறினான். ஒவ்வொரு மாதமும் அவன் அனுப்பும் பணம் கடனை அடைக்கவும் வட்டி கொடுக்கவும் போதவில்லை. ஒரு நாள் இந்த கடன் தீரும், தன்னால் பெருமையுடன் ஊருக்கு திரும்ப முடியும் என்று அவன் அவளை ஆறுதல் படுத்தினான். ஆனால் 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் எல்லாம் உடைந்து போனது. வட்டி கொடுக்க தாமதமானதால் முக்கிய கடன்காரர் வீட்டுக்கு வந்து அபு ஹாஜியையும் ஃபாத்திமாவையும் மிகவும் அவமானப்படுத்தினார். அதை பார்க்க முடியாமல் ராஷா அறைக்குள் சென்று கதவை மூடினாள். அன்று இரவு அவள் ஃபைசலை அழைத்தாள். அவளுடைய வார்த்தைகள் தடுமாறின. ஃபைசல்கா, என்னால் இதை தாங்க முடியவில்லை. இன்று அவர்கள் வந்து அப்பாவையும் உம்மாச்சியையும் மிகவும் திட்டினார்கள். நம்மால் ஏன் அவர்கள் இப்படி கேட்க வேண்டும்? எனக்கு பயமாக இருக்கிறது, நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என்று அவள் அழுதுவிட்டாள். பாலைவனத்தில் அந்த குறுகிய அறையில் உட்கார்ந்திருந்த ஃபைசலின் நெஞ்சு பிளந்தது. தனது பிரியமானவள் அழுவதை கேட்டும் ஒன்றும் செய்ய முடியாத உதவியற்ற தன்மை அவனை தளர வைத்தது. அவனது கண்களும் கலங்கின. சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு உறுதியான குரலில் அவன் சொன்னான், அழாதே ராஷா. நான் வருவேன், உன்னிடம் நான் வருவேன், எந்த விலை கொடுத்தாலும். அந்த வார்த்தைகளில் அவளுக்கு ஆறுதல் கிடைத்தது. ஆனால் கடனின் பெரிய சுவரை உடைத்து அவன் எப்படி வருவான்? அது ஒரு வெறும் வார்த்தையாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அந்த தொலைபேசி அழைப்பு முடிந்து 1 வாரம் கழித்து ஒரு நள்ளிரவில் அவளுடைய அறையின் ஜன்னலில் ஒரு தட்டு விழுந்தது. முதலில் அது ஒரு கனவு என்று அவள் நினைத்தாள். மீண்டும் அதே சத்தம் கேட்டபோது அவள் பயத்துடன் ஜன்னலை திறந்தாள். வெளியே கனமான இருள். மரங்களுக்கு இடையே ஊடுருவி வந்த மங்கிய நிலவொளியில் ஒரு நிழல் உருவம். அது அருகில் வந்தபோது அவள் அதிர்ந்து போனாள். ஃபைசல். அத்தியாயம் 4. உம்மாவின் மௌனம். நிகழ்காலத்திற்கு திரும்பும்போது ராஷாவின் நெஞ்சில் ஒரு பாரம் ஏறியிருந்தது.
ஃபைசல் வந்து சென்றது ஒரு கனவு போல அவளுக்கு நினைவிருந்தது. ஆனால் அந்த உண்மையை இப்போது யாரை நம்ப வைப்பது? ஃபாத்திமாவின் மௌனமே அவளை மிகவும் வேதனைப்படுத்தியது. அவர்கள் அவளை குற்றம் சொல்லவில்லை, ஆனால் அவர்களின் ஒவ்வொரு பார்வையிலும் அலட்சியத்தின் குளிர்ச்சி பரவியிருந்தது. அவர்கள் ஒன்றாக உணவு உண்பதை நிறுத்தினர். அவசியத்திற்கு மட்டுமே பேசினர். ஒரு காலத்தில் சொந்த மகளைப் போல நேசித்த அந்த உம்மாச்சி இப்போது ஒரு அந்நியர் போல நடந்து கொண்டார். ஒரு நாள் இரவு ராஷா உறங்க கிடக்கும்போது ஃபாத்திமா அந்த அறைக்கு வந்தார். அவர்களின் முகம் கவலையாக இருந்தது. மோளே ராஷா என்று மெதுவாக அழைத்தார். அவள் எழுந்து உட்கார்ந்தாள். எனக்கு உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும். பயப்படாமல் உண்மையை சொல்ல வேண்டும். ராஷாவின் இதயம் நின்று விடுவது போல உணர்ந்தது. இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். நீ என் மகனின் மனைவி. இந்த குடும்பத்தின் மரியாதை இனி உன் கையில் இருக்கிறது. ஏதாவது தவறு நடந்துவிட்டால் இப்போது சொல்லு, நாம் ஒரு வழி காண்போம். இல்லையென்றால் நாளை ஊர்க்காரர்கள் முன் நாம் தலை குனிய வேண்டி வரும். ராஷாவுக்கு மூச்சு தடைப்பட்டது போல உணர்ந்தாள். அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பின. உம்மாச்சி, என்னை நம்பாமல் இருக்காதீர்கள். நான் எந்த தவறும் செய்யவில்லை. இது ஃபைசல்காவின் குழந்தை. கடவுள் மீது சத்தியமாக உண்மை. ஃபாத்திமாவின் முகத்தில் புன்னகையுடன் கலந்த ஒரு இலக்கம் தோன்றியது. அவன் 3 வருடங்களாக இங்கே இல்லை ராஷா. பின்னர் எப்படி? நீ சொல்வதை நம்புவதற்கு நான் முட்டாள் என்று நினைத்தாயா? இல்லை உம்மாச்சி, இக்கா வந்திருந்தார் என்று அவள் சொல்லத் தொடங்கினாள். ஆனால் பாதியில் நிறுத்தினாள். ஃபைசலுக்கு கொடுத்த வாக்கு அவளுடைய நாக்கை முடக்கியது. வந்திருந்தாரா? எப்போது? நாங்கள் யாரும் அறியாமல் உன்னை பார்க்க அவன் ரகசியமாக வந்தானா? என்ன கதை சொல்கிறாய் மோளே? ராஷாவுக்கு பதில் இல்லை. அவளால் தலை குனிந்து உட்கார மட்டுமே முடிந்தது. ஃபாத்திமா எழுந்தார். செல்வதற்கு முன் சொன்னார், நாளை காலை வெளிச்சமாகும்போது உன் அப்பாவை அழைத்து நான் விஷயத்தை சொல்கிறேன். ஒன்று, நீ உண்மையை சொல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் வந்து உன்னை அழைத்துச் செல்லட்டும். இந்த அவமானத்தை தாங்கி இந்த வீட்டில் வாழ என்னால் முடியாது. கதவை இழுத்து மூடி அவர்கள் வெளியே சென்றபோது அந்த அறையின் இருட்டை விட பெரிய ஒரு இருட்டு ராஷாவின் இதயத்தில் நிரம்பியது. அவள் முற்றிலும் தனிமையில் ஆழ்ந்திருந்தாள். நாளை காலை புலர வேண்டாம் என்று அவள் முதல் முறையாக விரும்பினாள். நான் வந்து மறைந்து தங்கி மீண்டும் சென்று விட்டேன் என்று கடன்காரர்களுக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? ஊர்க்காரர்கள் முன்னால் நான் ஒரு கோழையாக மாறிவிடுவேன். கடனுக்கு பயந்து ஓடியவன் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாது. அதைவிட நான் இங்கு வரவே இல்லை என்று அவர்கள் நினைப்பது நல்லது. எனக்கு உறுதி கொடு, இந்த ரகசியத்தை நீ யாரிடமும் சொல்ல மாட்டாய் என்று. அவனது முகத்தில் தெரிந்த அவநம்பிக்கையை பார்த்தபோது அவளால் எதிர்க்க முடியவில்லை. கண்ணீருடன் அவள் அவனுக்கு உறுதி கொடுத்தாள். அன்று நள்ளிரவு ஜமால் மீண்டும் வந்தான். யாரும் பார்க்காதபடி ஒரு நிழல் போல அவன் காரில் ஏறி இருளில் மறைந்தான். ராஷாவின் இதயத்தின் ஒரு பகுதியை பறித்து எடுத்து சென்றது போல அவளுக்கு தோன்றியது. அவள் மீண்டும் தனியாகிவிட்டாள். ஆனால் இந்த முறை அவளது இதயத்தில் ஒரு ரகசியமும் வயிற்றில் ஒரு உயிரின் துடிப்பும் மிச்சமிருந்தன. அத்தியாயம் 8. இன்றைய தீ நினைவுகளிலிருந்து ராஷா திடுக்கிட்டு விழித்தாள். ஃபாத்திமாவின் வார்த்தைகள் அவளது காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தன. நாளை காலை விடிந்ததும் உன்னுடைய அப்பாவை அழைத்து நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். இல்லை, பைசலுக்கு கொடுத்த வாக்கை மீற அவளால் முடியாது. அந்த ரகசியம் வெளியே தெரிந்தால் அது அவளது அன்புக்குரியவனின் மரியாதையை காயப்படுத்தும். கடன்காரர்களிடமிருந்து மேலும் பிரச்சினைகள் வரும். அதைவிட இந்த அவமானத்தை அவள் தனியாக தாங்குவது மேல். அவளது நிரபராதித்தனத்தை ஒரு நாள் பைசல் உலகத்துக்கு உரக்கச் சொல்வான். அந்த நம்பிக்கையில் மட்டுமே அவளால் தாக்குப்பிடிக்க முடிந்தது. அவள் எழுந்து முகம் கழுவினாள். கண்ணாடியில் பார்த்தபோது கண்ணீர் காரணமாக மங்கிய கண்களும் வெளிரிய முகமும் கொண்ட ஒரு பெண்ணைத்தான் பார்த்தாள். ஆனால் அவளது உள்ளத்தில் ஒரு உறுதியான முடிவு பதிந்திருந்தது. எப்படியும் தற்போதைக்கு உண்மையை அவள் சொல்லப்போவதில்லை. வெளியே விடியல் தொடங்கியிருந்தது. சுகுகு பாங்கின் சத்தம் தொலைவிலிருந்து மிதந்து வந்தது. பின்னர் அபுஹாஜி இருமிக்கொண்டே அறையிலிருந்து வெளியே வரும் சத்தத்தை அவள் கேட்டாள். அவர் தொலைபேசியை எடுப்பது அவளுக்கு தெரியும். அவளது அப்பாவை அழைக்கத்தான். ராஷாவின் நெஞ்சு பலமாக துடித்தது.
புயலுக்கு முன் வரும் அமைதி போல அந்த வீடு நிசப்தமாக இருந்தது. இனி என்ன நடக்குமோ என்று அவளுக்கு எந்த துப்பும் இல்லை. அவள் வயிற்றில் கை வைத்து பிரார்த்தித்தாள், படைத்தவனே, நீயே துணை. மறுநாள் காலை ராஷாவின் அப்பா சுலைமானும் அம்மா ஆயிஷாவும் அந்த வாசலை கடந்து வந்தபோது அவர்களது முகத்தில் முந்தைய நாளின் அவமானத்தின் கருமை படிந்திருந்தது. சுலைமானின் முகம் ஒரு கருங்கல் போல உறைந்திருந்தது. ஆயிஷாவின் கண்கள் கண்ணீரால் வீங்கியிருந்தன. ராஷாவின் வீட்டு முற்றத்திற்கு அவர்கள் நுழைந்தது ஒரு விசாரணை கூடத்திற்கு நுழைவது போல இருந்தது. வீட்டின் உள்ளே ஹாலில் எல்லோரும் ஒன்று கூடினர். ஒரு பக்கம் அபு ஹாஜியும் மௌனமாக இருந்த பாத்திமாவும், மறுபக்கம் சுலைமானும் ஆயிஷாவும். அவர்களுக்கு நடுவில் ஒரு குற்றவாளி போல ராஷா தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். முதலில் பேசியது சுலைமான். அவரது குரல் கனமாக இருந்தது. அபு பாத்திமா, என் மகள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்காக தலை குனிய நானும் தயார். ஆனால் எனக்கு உண்மை தெரிய வேண்டும். ராஷா, கடைசியாக கேட்கிறேன், இதற்கு காரணம் யார்? எல்லோருடைய கண்களும் அவளை நோக்கி இருந்தன. ஒவ்வொரு பார்வையும் ஈட்டி போல குத்தியது. அவள் மெதுவாக தலை உயர்த்தினாள். அவளது குரல் மெலிந்திருந்தது, ஆனால் அதில் உறுதி இருந்தது. நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்பா, இது பைசலின் குழந்தை. நீ சொல்வது அசாத்தியமானது, சுலைமான் கத்தினார். அவன் இங்கு இல்லாமல் 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த வார்த்தையை நாங்கள் எப்படி நம்புவது? நீ எங்களை எல்லாம் முட்டாள்களாக்குகிறாயா? அவள் மௌனமாக கண்ணீர் வடித்தாள். அவளிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? யாரும் பார்க்காத ஒரு சந்திப்புக்கு வானமும் பூமியும் சந்திரனும் நட்சத்திரங்களும் தவிர வேறு யார் சாட்சி? அபுஹாஜி இடையில் பேசினார். சுலைமான், நாம் கோபப்பட்டு பயனில்லை. ஊர்க்காரர்கள் பலவற்றை பேசத் தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் அவள் இங்கு இருப்பது யாருக்கும் நல்லதல்ல. மேலும் அவமானங்கள் வரும். சுலைமான் ஒரு நிமிடம் யோசித்தார். பின்னர் ஒரு தீர்ப்பு அளிப்பது போல சொன்னார், அவள் இங்கு இருக்க வேண்டாம். இப்போதைக்கு என் வீட்டிற்கும் கூட்டி போகவில்லை. தற்காலிகமாக என் தங்கையின் வீட்டில் இருக்கட்டும். மக்களின் கண்களுக்கு மறைந்து இருக்கட்டும். இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படும் வரை அவள் அங்கு இருந்தால் போதும். அது ஒரு நாடு கடத்தலாக இருந்தது. சொந்த வீட்டிலிருந்தும் கணவனின் வீட்டிலிருந்தும் அவளை ஒதுக்கி வைக்கும் முடிவு. ஆயிஷாவின் நெஞ்சை பிளக்கும் ஒரு கதறல் எழுந்தாலும் சுலைமானின் கடுமையான பார்வையில் அது அடங்கி போனது. ராஷா அதிர்ச்சியுடன் எல்லோரையும் பார்த்தாள். அவளது பக்கம் கேட்க யாரும் தயாராக இல்லை. அவளது கண்கள் பாத்திமாவை தேடின. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அந்த உம்மா தனக்காக சொல்லியிருந்தாள் என்று அவள் விரும்பினாள். ஆனால் அவர்களது முகம் வெறுமையாக இருந்தது. அன்று மதியமே ராஷா ஒரு பையுடன் அந்த வீட்டை விட்டு இறங்கினாள். சில உடைகளை தவிர வேறு எதையும் எடுக்கவில்லை. யாரும் பார்க்காதபடி பைசல் ஒளிவு வாழ்க்கையின் போது கடற்கரையிலிருந்து பொறுக்கி கொடுத்த ஒரு சிறிய சங்கு மட்டும் துணியில் சுற்றி எடுத்திருந்தாள். அதுதான் அவளது ஒரே ஆறுதல். யாரும் வழியனுப்ப வரவில்லை. உம்மா ஆயிஷா அவளை கட்டிப்பிடித்து கதறினார். எல்லாம் சரியாகும் மகளே என்று சொல்லும்போதும் அந்த வார்த்தைகளில் நம்பிக்கையின் உறுதி இல்லை. சுலைமான் ஒரு வார்த்தையும் பேசாமல் வெளியே பார்த்து நின்றார். அருகிலுள்ள பட்டணத்தில் உள்ள அம்மாவின் அப்பாவின் தங்கை வீட்டிற்கு அவளை அழைத்துச் சென்றனர். அம்மா ஒரு அன்பான பெண்ணாக இருந்தார். ஆனால் அவரும் சமூகத்தின் ஒரு பகுதியாகவே இருந்தார். கெட்ட பெயரை உண்டாக்கிய பெண்ணை இறைவன் என் தலையில் வைத்துவிட்டான் என்ற பாவனை அவரது முகத்தில் இருந்தது. அவளுக்கு பின்புறத்தில் ஒரு சிறிய அறை கொடுக்கப்பட்டது. அது அவளது புதிய சிறைச்சாலையாக மாறியது. வீட்டு வேலைகளில் அவள் உதவினாள். ஆனால் யாரும் அவளுடன் மனம் திறந்து பேசவில்லை. எப்போதும் ஒரு இடைவெளியை பேணினர். இரவில் தொலைபேசியில் அம்மா உறவினர்களிடம் அவளை பற்றி புகார் கூறுவதை அவள் கேட்டுப்படுத்திருந்தாள். இவளை இங்கு வைத்திருப்பதால் என்னால் வெளியே செல்ல முடியவில்லை. பார்க்கும் எல்லோரும் ஏதோ கேள்வி கேட்கிறார்கள். இவளால் ஒரு கஷ்டம். ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தை காயப்படுத்தியது. கர்ப்பத்தின் அசௌகரியங்கள் அவளை தளர வைத்தன. வாந்தியும் களைப்பும் அதிகரித்தன. ஆனால் அதை கவனிக்க யாரும் இல்லை. இரவின் நிசப்தத்தில் கையிலிருந்த சங்கில் முகம் புதைத்து அவள் பைசலை நினைத்து கதறினாள். துபாயில் உள்ள தொழிலாளர் முகாமில் ஒரு குறுகிய அறையில் உட்கார்ந்து பைசல் ஒவ்வொரு திர்ஹமையும் எண்ணி பொறுக்கிக் கொண்டிருந்தான். கடனை அடைக்க வேண்டும், ராஷாவை திரும்ப அழைத்து வர வேண்டும்.
அவனது எண்ணங்களில் அவள் மட்டுமே இருந்தாள். தினமும் இரவு வீடியோ அழைப்புகள் மட்டுமே அவனுக்கு ஆறுதலாக இருந்தன. ஆனால் சமீப காலமாக அவளிடம் ஏதோ மாற்றம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. எப்போதும் சிரிக்கும் பெண் இப்போது சிரிக்க மறந்துவிட்டிருந்தாள். கண்களுக்கு கீழே கருமை பரவியிருந்தது. மெலிந்து போனதாகவும் தோன்றியது. என்னடி ராஷா, உனக்கு ஆயிற்று? முகம் ஏன் வாடியிருக்கிறது? அவன் கேட்டான். ஒண்ணுமில்லை இக்கா. வெறும் களைப்பு, அவள் தவிர்த்தாள். நான் இப்போ அம்மாவின் வீட்டில் இருக்கிறேன். மாற்றத்திற்காக வந்தேன். அவளது பதில் அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஏதோ முக்கியமானது நடந்திருக்கிறது என்று அவனது உள்ளம் சொல்லியது. மறுநாள் அவன் ஊருக்கு அழைத்தது ஜமாலை. ஜமால், ஊரில் என்ன நடக்கிறது? ராஷாவின் பேச்சில் எந்த உற்சாகமும் இல்லை. அவள் இப்போது அம்மாவின் வீட்டில் என்ன விஷயம்? நீ கொஞ்சம் விசாரித்து சொல். ஜமால் எல்லாவற்றையும் விசாரித்தான். கேட்ட செய்திகள் அவனை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின. ராஷா கர்ப்பமாக இருப்பது ஊர்க்காரர்கள் அவதூறு பேசத் தொடங்கியது. வீட்டுக்காரர்கள் அவளை அம்மாவின் வீட்டுக்கு மாற்றியது ஆகியவற்றை அவன் பைசலுக்கு தெரிவித்தான். தொலைபேசியின் மறுமுனையிலெல்லாம் கேட்டு பைசல் உடைந்து போனான். அவனது நெஞ்சில் ஒரு தீ எரிந்தது. தனது மனைவியின் மரியாதையை காக்க மறைத்து வைத்த ரகசியம் அவளது அவமானத்திற்கு காரணமாகிவிட்டது. அவளை தனியாக விட்டு இந்த பாலையில் வந்து உட்கார்ந்துதான் என்ன சாதித்தான்? குற்ற உணர்வால் அவனது இதயம் நீறியது. அவன் காலண்டரை பார்த்தான். அவள் 7 மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். இனியும் காத்திருப்பதில் பயனில்லை. பணமோ வேலையோ முக்கியமல்ல, ராஷாதான் முக்கியம். அவன் உறுதியான காலடிகளுடன் மேலாளியின் அலுவலகத்திற்கு நடந்தான். எனக்கு ஊருக்கு போக வேண்டும், அவசரம். அது ஒரு பெருநாள் தினமாக இருந்தது. உறவினர்கள் அனைவரும் அருகிலுள்ள தரவாட்டு வீட்டில் கூடியிருந்தனர். போக மறுத்த ராஷாவை அம்மா வற்புறுத்தி கூட்டி சென்றார். நாம் மறைந்து இருக்க வேண்டாம், எல்லோரையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டனர். கூட்டத்தின் நடுவில் ராஷா முற்றிலும் தனிமையில் இருந்தாள். அவளது நிறைந்த வயிற்றை நோக்கி எல்லோருடைய கண்களும் பறந்து விழுந்தன. பரிதாபத்தை விட கேலி அதிகமாக இருந்தது அந்த பார்வைகளில். அப்போதுதான் தூரத்து உறவினர் ஒருவர் குத்தலான வார்த்தைகளுக்கு பெயர் பெற்ற காதிஜா அவள் அருகில் வந்தார். சுற்றியிருந்தவர்கள் கேட்கும்படி அவர் கேட்டார். அடி ராஷா, பிரசவம் எப்போது? குழந்தையின் முகம் யாரை போல இருக்கும் என்று பார்க்க நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம். சுற்றி ஒரு அடக்கப்பட்ட சிரிப்பு எழுந்தது. அந்த நொடியில் பூமி பிளந்துதான் தாழ்ந்து போயிருந்தாள் என்று ராஷா விரும்பினாள். அவளது கண்கள் நிரம்பி வழிந்தன. அவமானத்தால் உடல் நடுங்கியது. அந்த நொடியில் அந்த வீட்டு முற்றத்தில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவர் அவசரமாக இறங்கினார். வெயிலால் கருத்த முகம், களைத்த கண்கள், ஆனால் அதில் ஒரு தீவிரம் இருந்தது. கூட்டம் நிசப்தமானது. வந்தவர் யார் என்று தெரிந்ததும் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அது பைசல். அவன் நேராக நடந்தது ராஷாவின் அருகில். நடுங்கி நின்றவளின் தோளில் அவன் கை வைத்தான். பின்னர் தன்னை உற்று நோக்கியிருந்த கூட்டத்தை நோக்கி திரும்பினான். அவனது குரல் அந்த நிசப்தத்தை உடைத்து முழங்கியது. நிறுத்துங்கள். இவளது வயிற்றில் வளர்வது என் குழந்தை. இவள் என் மனைவி, இது என் குழந்தை. இனி யாருக்கு ஏதாவது தெரிய வேண்டுமா? காதிஜாவின் முகம் வெளிரியது. கூட்டத்தில் இருந்த அடக்கப்பட்ட பேச்சுகள் நின்றன. 3 ஆண்டுகளாக கல்பில் இருந்தவன் இதோ முன்னால். பைசலின் குரல் கூட்டத்தின் மேல் ஒரு இடியாக முழங்கியது. கேலிச் சிரிப்புகள் மறைந்தன. அடக்கப்பட்ட பேச்சுகள் நின்றன. எல்லோருடைய முகத்திலும் அவநம்பிக்கையான ஒரு அதிர்ச்சி தேங்கி நின்றது. அவமானத்தின் பாரத்தால் கூனி குறுகிய ராஷாவின் தோளில் பைசலின் கைகள் தாங்காக இருந்தன. அந்த நொடியில் கூட்டத்தையோ அவர்களது பார்வைகளையோ அவன் கவனிக்கவில்லை. அவனது உலகில் அவனும் அவனது ராஷாவும் மட்டுமே இருந்தனர். அவன் மெதுவாக அவளது காதில் சொன்னான், அழாதே. நான் வந்துவிட்டேன் இல்லையா? நாம் வீட்டுக்கு போகலாம். அவன் அவளை இறுக அணைத்து கூட்டத்தின் நடுவே முன்னோட்டி நடந்தான். மக்கள் அவர்களுக்கு வழிவிட்டனர். திகைத்து நின்ற அவளது அம்மாவையும் அதிர்ந்து நின்ற அவளது அப்பா சுலைமானையும் கடந்து அவன் அவளை வெளியே அழைத்துச் சென்றான். முற்றத்தில் காத்திருந்த டாக்ஸியில் அவளை ஏற்றி அவனும் ஏறினான். வீட்டுக்குச் செல்லும் பயணம் நிசப்தமாக இருந்தது. வெளியே இருந்த காட்சிகளை அவர்கள் பார்க்கவில்லை. ராஷாவின் கண்ணீர் தோய்ந்திருந்தில்லை.
ஆனால் அது அவமானத்தின் கண்ணீர் இல்லை, ஆறுதலின் கண்ணீராக இருந்தது. பைசல் ஒரு வார்த்தையும் பேசாமல் அவளது கையை இறுக பிடித்திருந்தான். அந்த தொடுதலில் எல்லா வலிக்கும் மருந்து இருந்தது. வீட்டு முற்றத்தில் வண்டியிலிருந்து இறங்கும்போது உம்மாச்சி பாத்திமா வாசலில் நின்றிருந்தார். செய்தி காட்டுத்தி போல அங்கும் பரவியிருந்தது. அவரது முகத்தில் கோபமோ வெறுப்போ இல்லை, ஒரு மரவிப்பு மட்டுமே இருந்தது. பைசல், நீ நீ எப்போது வந்தாய்? அந்த உம்மாவின் குரல் நடுங்கியது. என் மனைவியையும் குழந்தையையும் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வர வந்தேன் உம்மாச்சி, அவன் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் சொன்னான். பின்னர் ஃபாத்திமாவையும் அபுஹாஜியையும் கடந்து ராஷாவை அழைத்து அவர்களது படுக்கையறைக்கு நடந்தான். அறையின் கதவு மூடியதும் ராஷாவின் கட்டுப்பாடு தளர்ந்தது. அவள் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து பொட்டி கரைந்தாள். மாதங்களாக உள்ளே அடக்கியிருந்த துக்கங்கள் எல்லாம் ஒரு வெள்ளமாக புறப்பட்டு வந்தன. அவன் அவளை ஆறுதல் படுத்தி அந்த முடியிழைகளை தடவினான். கொஞ்ச நேரம் கழித்து ராஷாவின் அப்பாவும் அம்மாவும் அங்கு வந்தனர். பைசல் அவர்களை அனைவரையும் அறைக்கு அழைத்தான். அபுஹாஜியும் ஃபாத்திமாவும் ஏற்கனவே அங்கிருந்தனர். எல்லோருடைய முகத்திலும் கேள்விக்குறிகள் மட்டுமே. பைசல் பேசத் தொடங்கினான். அவன் எல்லாவற்றையும் சொன்னான். அவனது நிகழ்ச்சி நிர்வாக வியாபாரம் தோல்வியடைந்தது. லட்சங்களில் கடன் வந்தது. கடன்காரர்கள் வீட்டுக்கு வந்து மிரட்டியது. அவள் ஒரு நாள் இரவு என்னை அழைத்து நிறைய அழுதாள். இங்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னாள். அதை கேட்டு என்னால் நிற்க முடியவில்லை. அவன் ஒரு நிமிடம் நிறுத்தினான். பின்னர் அந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தினான். அதனால் நான் வந்தேன் 7 மாதங்களுக்கு முன். யாருக்கும் தெரியாமல். கடன்காரர்களுக்கு தெரிந்தால் என்னை இங்கிருந்து அசைய விட மாட்டார்கள். அதனால் நான் மறைந்து வந்தேன். இந்த வீட்டில் மாடியில் யாரும் பயன்படுத்தாத அறையில் 1 மாதம் மறைந்து தங்கினேன். அதை கேட்டதும் பாத்திமாவின் கைகள் வாயை பொத்தின. அவர்களது கண்கள் மாடியை நோக்கி நீண்டன. அவர்கள் நினைவு கூர்ந்தனர். ராஷா இரவில் மாடிக்கு உணவு எடுத்துச் சென்றது. அங்கிருந்து அவ்வப்போது கேட்ட மெல்லிய ஒலிகள் எல்லாம் இப்போது ஒன்றிணைந்த போது அந்த உம்மாவின் நெஞ்சு பதைத்தது. பைசல் தொடர்ந்தான். நான் திரும்பி போகும்போது அவளிடம் வாக்கு வாங்கினேன், இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று. நான் ஓடி ஒளிந்த கோழை என்று ஊர்க்காரர்கள் சொல்லாமல் இருக்க வேண்டியிருந்தது. என் மரியாதையை காக்க வேண்டியிருந்தது. ஆனால் நான் செய்த அந்த சுயநலத்திற்கு விலையை கொடுத்தவள் என் பாவப்பட்ட மனைவி. அவள் அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் காரணம் நான். குற்றம் செய்தவன் நான். அவனது குரல் தடுமாறியது. அறையில் முழுமையான நிசப்தம். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் குற்ற உணர்வின் தீ எரிந்தது. ஃபாத்திமா ஓடி வந்து ராஷாவை கட்டிப்பிடித்தார். என் மகளே, இந்த உம்மாச்சியை மன்னித்துவிடு. உன்னை புரிந்து கொள்ள முடியாத இந்த முட்டாளை மன்னித்துவிடு. அவர்கள் கதறி அழுதனர். சுலைமான் தன் மகளின் முகத்தை பார்க்க தைரியமில்லாமல் தலைகுனிந்தார். உண்மையான கதை வீட்டுக்காரர்கள் அறிந்தனர். மெதுவாக அது வெளியுலகமும் அறியத் தொடங்கியது. பைசல் ஓடவில்லை. அவன் மறுநாளே முக்கிய கடன்காரனை சந்தித்தான். நான் இங்கேதான் இருக்கிறேன், எங்கும் போகவில்லை. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். உங்களது ஒவ்வொரு பைசாவையும் உழைத்து திருப்பித் தருகிறேன். அவனது தைரியமும் மனைவியின் மீதான அன்பையும் பார்த்தபோது கடுமையாக பேசியவர்களின் மனமும் உருகியது. அவனை அவதூறு சொன்ன சமூகம் அவனை மரியாதையுடன் பார்க்கத் தொடங்கியது. அபுஹாஜியும் சுலைமானும் தங்கள் தவறுக்கு பரிகாரம் செய்தனர். இருவரும் சேர்ந்து தங்கள் கையில் இருந்த சேமிப்பால் கடனின் ஒரு பெரிய பகுதியை அடைத்தனர். இனி கல்புக்கு இல்லை என்று பைசல் முடிவு செய்தான். ஜமாலின் உதவியுடன் அவன் அந்த சிறிய பட்டணத்தில் ஒரு டெலிவரி சர்வீஸ் தொடங்கினான். அது ஒரு சிறிய தொடக்கமாக இருந்தது. ஆனால் அந்த தொடக்கத்திற்கு அவனது குடும்பத்தின் முழு ஆதரவும் இருந்தது. மாதங்கள் கடந்தன. ராஷா ஒரு பெண் குழந்தைக்கு ஜன்மம் கொடுத்தாள். குழந்தையின் பிறந்தநாள் விழாவாக இருந்தது அன்று. வீடு மக்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் இந்த முறை யாருடைய முகத்திலும் கேலியோ பரிதாபமோ இல்லை, உண்மையான மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. ராஷா ஒரு தேவதை போல அலங்கரித்து குழந்தையை எடுத்து மக்களின் நடுவில் நின்றாள். பைசல் ஒரு புன்னகையுடன் விருந்தினர்களை வரவேற்றான். பாத்திமாவும் ஆயிஷாவும் பேத்தியை கொஞ்சிக் கொண்டிருந்தனர்.
அப்போதுதான் காத்தீஜா முன்னே வந்தார். ஒரு காலத்தில் அவளை மிகவும் அவமானப்படுத்திய அதே பெண். அவர்கள் குழந்தையின் கன்னத்தில் அன்பாக கிள்ளினர். மாஷா அல்லாஹ், அப்பாவின் அதே கண்கள் குழந்தைக்கு. அதை கேட்டு எல்லோரும் புன்னகைத்தனர். அது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. அன்று இரவு அறையின் மங்கிய வெளிச்சத்தில் தொட்டிலில் உறங்கும் மகளை பார்த்து அவர்கள் உட்கார்ந்திருந்தனர். ஜன்னல் வழியாக நிலவொளி உள்ளே பரவி ஒழுகியது. பைசல் ராஷாவின் கைகளை இறுக பிடித்தான். ராஷா, பார். அவன் ஜன்னல் வழியாக வெளியே காட்டினான். நமது ரகசியத்திற்கு சாட்சியாக இருந்த அதே நிலவொளி இன்று நமது மகளை பார்க்க வந்திருக்கிறது. அவன் குழந்தையின் நெற்றியை தடவினான். நாம் இவளுக்கு கமர் என்று பெயர் வைப்போம், நிலவு. அவன் ராஷாவின் கண்களை பார்த்தான். அந்த கண்களில் மகிழ்ச்சியின் கடல் கொந்தளித்தது. எல்லா இருளையும் தாங்கியது இந்த நிலவு உதிக்கும் புலரியை காணவே. அவர்களது வாழ்க்கையில் புயல் அடங்கியிருந்தது. வலியின் அவமானத்தின் கடலை கடந்து அவர்கள் அன்பின் கரையை அடைந்திருந்தனர். அங்கு அவர்களுக்கு மட்டுமே நிலவு பூத்து நின்றது.